மல்லி சிரியல் நேயர்களுக்கு வணக்கம். சுடரின் கொலை விஷயத்தில் முக்கிய ஆதாரமாக இருந்த கவினை கைது செய்த போலீஸ். நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போதான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் ராஜி இப்போ 20 லட்ச ரூபா தான் கொண்டு வரா. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் அவ ஒரு 30 லட்ச ரூபா கொடுக்குற வரைக்கும் இதே ஊரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபாரின் போகிற பிளானையே போடணும் அப்படின்னு இந்த கவின் இருந்துட்டு நினச்சிட்டு இருக்கான் இல்லையா. ஆனால் மறுபக்கமும் இப்போவே நம்ம போலீஸ்கிட்ட வசமாக மாட்ட மாட்டோம் அப்படின்னு தான் அவன் ரொம்பவே தெனாவெட்டா சுற்றிட்டு இருந்தான். ஆனால் அது எல்லாத்துக்குமே நம்ம விஜயும் மல்லியும் முடிவு கட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் அவன் இருக்கிற விஷயத்தையும் லொக்கேஷனையும் தீபனுக்கு சொன்னதுமே தீபனும் தீபிகாவுக்கு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா இது மூலயமா தீபிகாவுடைய சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிறதுக்கான மிக பெரிய பாயிண்ட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது தீபிகாவும் இந்த அருமையான வாய்ப்பை ரொம்ப சாமர்த்தியத்தனமாக பயன்படுத்திக்கிறாங்க. மறுபக்கம் போலீஸ்கிட்ட இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. மேடம், உங்களால் தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிற கேட்குற உதவியை நான் கன்ஃபார்ம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், மறுபக்கம் சைபர் கிரைமுக்கு அந்த கவினுடைய நம்பரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவனோட லொக்கேஷனையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் இந்த ராஜியும், அதாவது கவின் போன சொன்ன லொக்கேஷனுக்கு போயிடுறாங்க இல்லையா. அந்த ஒரு டைமில் தான் போலீஸுடைய ஜீப் வரதை பார்த்ததுமே ராஜேஸ்வரிக்கு கை காலெல்லாம் உதறல் எடுத்துக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் என்னடா இது, போலீஸ் கவினை சுத்து போட்டாங்க போல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நாம் இருந்தால் வசம் மாட்டிப்போம் அப்படின்ட்டு இப்போது ராஜ் இருந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் இருந்துட்டு இப்போது கவின் இருக்கிற வீட்டுக்கே போகிறாங்க இல்லையா. அப்போது கவினுடைய ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்னடா போலீஸ் ஜீப் சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்ததுமே, மச்சான் போலீஸ் நம்மளை சுத்து போட்டாங்க, இனி என்ன பண்ண போறடா அப்படின்னு கேட்கும்போது, டேய் எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மச்சான் நீ இருக்கதான், ஆனால் நம்ம கிட்ட என்னதான் கன் இருந்தாலுமே மறுபக்கம் போலீஸ் கிட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, மறுபக்கம் இப்போ போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல், டே கவின் எங்கடா இருக்க, நீயா சரண்டர் ஆகிட்டேன்னா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். மறுபக்கம் நீ ஏதாச்சும் எங்களுக்கு தண்ணி காட்டணும்னு நினச்சா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன மாதிரி ஆக்ஷன் வேணாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சார், உங்களுடைய மிரட்டல் உருட்டுகளுக்கெல்லாம் பயப்படுற சாதாரண ஆள்லாம் கிடையாது. நானும் நிறைய கொலை இது எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த தொழிலில் ஒரு 20 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெனாவெட்டா பேசிட்டு இருப்போம் இல்லையா. மறுபக்கம் போலீஸ் இருந்துட்டு அவங்களுடைய ஆட்டத்தை ஆடினதுமே கடைசியில் கவின் இருந்துட்டு ஓட முயற்சிப்பான் இல்லையா. அப்போ தான் அவனுடைய காலையே சுட்டு அவனை அரசம் பண்ணுறாங்க. மறுபக்கம், டேய் உனக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் சுடரை கொலை பண்ணது, எந்த மாதிரி கொலை பண்ணீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எனக்கு புட்டு புட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் அப்போ தான் இந்த சுடரும் உள்ளே வர போகிறாங்க. இன்னொரு பக்கம் மல்லியும், அதாவது இந்த கேஸில் சம்மந்தமே இல்லைன்னு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சுடர் உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த போலீஸ் தெரிய வரப்போகுது. அப்போ தான் தீபிகாவுக்கு நம்ம மல்லி மேலே இருந்த கோவம் இது எல்லாமே குறைய போகுது. ஆனால் அப்படி இருந்தாலுமே நம்ம பொண்ணை விட இந்த மல்லியுடைய பொண்ணு வெண்பா இருந்துட்டு ஓட்டப்பந்தயத்தில் நல்லா ஓடுறா. அப்படி இருக்கும்போது இனி வின் பண்ணுறது நாமளாக மட்டும்தான் இருக்கணும், நம்மளுடைய பொண்ணாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது யாரும் வின் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த தீபிகாவுக்கு அப்போவும் அவங்களுடைய எண்ணமும் இசைகளும் அவங்கள விட்டு போகிறதா கிடையாது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்கும் இந்த நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.